அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் புதன்கிழமை தோறும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகள் பற்றிய பாடத்தை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இஸ்லாமிய சட்ட விதியில் முதல் விதியை என்ன என்று கேட்டால், வஹி மட்டும்தான் எந்த சட்டத்துக்கும் அடிப்படை. ஒன்றை ஹலாலாக்குவதற்கோ ஹராமாக்குவதற்கோ அல்லது கடமையாக்குவதற்கோ சுன்னத்து என்று ஆக்குவதற்கோ அதுக்கு என்ன வேணும்? குர்ஆனில் இருக்கணும், இல்லைன்னா ஹதீஸில் ஆதாரபூர்வமான ஹதீஸில் வஹியில் இருக்கணும். இந்த வஹியை தவிர எதுவுமே கிடையாது என்ற அதுக்குரிய நிறைய சான்றுகளை நம்ம வச்சிட்டோம். பிறகு நம்ம என்ன பார்த்துட்டு வர்றோம் என்று கேட்டால், இவ்வளவு தான் நம்ம என்னத்த ஆதாரத்தை காட்டினாலும் சஹாபாக்களுடைய சிறப்பெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க என்று சில வசனங்களை ஹதீஸ்களை காட்டுவார்கள். சஹாபாக்களுக்கு சிறப்பு இருக்கிறது வேறு, அவங்கள பின்பற்றணும். அதனால் அவங்கள பிழையே வராமல் சரியாக பேசக்கூடிய மனிதர் யாராவது உலகத்தில் இருக்கிறாங்களா? சஹாபாக்கள் உள்பட இல்லை. அப்போ பிழையாகவும் சரியாகவும் பேசக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, அவங்களுடைய சுய கருத்துக்களையும் சுயமான செயல்களை எப்படி மார்க்க ஆதாரம் ஆக்குறது என்பதை சொல்லிவிட்டு, அதில் என்ன மாதிரியெல்லாம் பிழைகள் விட்டதாக ரெக்கார்டு கிடைத்திருக்கிறதோ, இந்த ரெக்கார்டு கிடைக்காம நிறைய பிழை செஞ்சுருப்பாங்க, எதற்கு ரெக்கார்டு கிடைக்கிறதோ அந்த விஷயங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு இருக்கிற விஷயந்தான். இப்போ கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்க. தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது ஆணுக்கு ஸ்கலிதமாகலை. தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது விந்து வெளிப்படாத முறையில் அவன் உடல் உறவு கொள்கிறான்னு சொன்னால், அவன் குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால், எல்லா அறிஞர்களுடைய இன்றைக்கு கருத்து என்னன்னு கேட்டால் குளிக்கணும். தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டாலேயே விந்து வெளிப்பட்டாலும் சரி வெளிப்படாவிட்டாலும் சரி அவங்களுக்கு குளிப்பு கடமையாகிவிடும். இதுதான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம். ஆனால் இதில் பாருங்கள், புகாரில் 179வது ஹதீஸில் இருக்கிறது. ஸைத் இப்னு ஹாலிதுங்கிறவங்க சொல்கிறாங்க, சஅல உஸ்மான் இப்னு அஃபான். உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, ஐத்த இதா ஜாமா, ஒருவன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு ஃபலம் யும்னி, அவனுக்கு விந்து வெளிப்படவில்லை என்று சொன்னால் அதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஐத்த என்றால் எனக்கு சொல்லுங்கள் என்று அர்த்தம். நீ பார்த்தாயான்னு அர்த்தம் வர்றதுக்கு. அப்படி இல்லாமல் இது நீ எனக்கு சொல்லு அப்படிங்கிற அர்த்தத்தில் இதை பயன்படுத்துவாங்க. அப்போ ஐத்த உஸ்மான் அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு பதில் சொல்லுங்கள். எதுக்கு? இதா ஜாமா, ஒருவன் ஜாமான்னா தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு ஃபலம் யும்னி, யும்னி என்றால் மணிங்கிற விந்து வெளிப்படவில்லை என்று சொன்னால் என்ன சட்டம்னு ப்ராக்கெட்டில் வச்சுக்கிறணும். என்ன சட்டம் என்பதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கால உஸ்மான் சொல்கிறாங்க, எத்தவல்லவ் கமா எத்தவல்லவ் லிஸ்ஸலாத், தொழுகைக்கு செய்கிற மாதிரி ஒழு செஞ்சால் போதும். இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, விந்து வெளிப்படலை, குளிக்கணுமாங்கிறது தான் அவர் கேட்குறாரு. இவர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், எத்தவல்லவ் அவன் ஒழு செய்து கொள்வான், கமா எத்தவல்லவ் லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்கு ஒழு செய்வதை போல ஒழு செய்வான், எகுசிலு கழுவி கொள்வான். எகுத்தசிலுன்னா குளிப்பான்ற அர்த்தம். எகுசிலு என்றால் கழுவுறது, அந்த மர்மஸ்தானங்களை கழுவிக்கிறணும். கழுவி விட்டு ஒழு செஞ்சால் போதும், அப்படியே தொழுவலாங்கிறார். குளிப்பு கடமை ஆவலைங்கிறார். யார் சொல்கிறா? நாம் 4 முக்கியமான சஹாபாக்களில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய 4 ஹலீஃபாக்களில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனாக இருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த ஃபத்வாவை கொடுக்குறாங்க. அப்போ 179 ஹதீஸில் அது வருது. அப்போ இதுதான் சட்டமா? இதையும் அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. அதே நேரத்தில் உஸ்மான் சொந்தமாக சொல்லிட்டாரான்னு கேட்டால் அப்படின்னு சொல்லலை. ஏன்னு கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரியே ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் ஒரு ஹதீஸ் இருக்குது. அது எங்கே இருக்குது? புகாரில் 293வது ஹதீஸ்.
அதில் என்ன வருதுன்னு கேட்டால் உபய் இப்னு கஅப் அவர்கள், உபய் இப்னு கஅப் என்கிற ஒரு சஹாபி, அன்னஹு கால, அவர் சொன்னார், யார ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதா ஜாமா ரஜுலுல் மர்அத்த, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோடு தாம்பத்தியம் நடத்தி ஃபலம் யுன்சில், அவனுக்கு வந்து யுன்சில்ன்றால் அதான் அர்த்தம், விந்து வெளிப்படவில்லை என்று சொன்னால் என்ன, அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யகுசிலு, யகுத்தசிலு இல்லை, யகுசிலுன்னா கழுவான், யகுத்தசிலுன்னா தான் குளிப்பான். யகுசிலு அவன் வந்து கழுவி கொள்வான். மா மஸ்ஸல் மர்அத்த மின்ஹு, அந்த பெண் மூலமாக இவனுக்கு என்ன பட்டதோ, இவன் மேனியில் என்ன பட்டதோ அதை கழுவி கொண்டு சும்மா எத்தவல்லவு, பிறகு ஒழு செய்து கொண்டு ஒயு சல்லி, அவன் தொழுவான். அப்போ குளிப்பு அவசியம் இல்லை, குளிப்பு அவசியம் இல்லைன்னு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு தான் சொல்கிறாங்க இதெல்லாம். அதே மாதிரி வந்து உபய் இப்னு கஅப் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் வாழும்போதெல்லாம் அவங்க ஃபத்வா கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் நேரடியாக கேட்டுருவாங்க. அப்போ இந்த ஃபத்வாக்கள் கொடுத்தது எல்லாமே எப்போன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு. உபய் இப்னு கஅப் கேட்குறாரு, இதுக்கு என்ன செய்யணும்னு. ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்கிறாங்க, கழுவி விட்டு ஒழு செய்து விட்டு நீ தொழுதுக்க என்று சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன விஷயம் என்று கேட்டால், உஸ்மான் அவர்கள் இட்டுக்கட்டிலாம் சொல்லலை, ரசூலுல்லாஹ்வும் அதை சொல்லி தான் இருக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி தான் முடிவு சொன்னார்கள். ஆரம்பத்தில் இந்த சட்டம் தான் இருந்துச்சு. தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விந்து வெளிப்படவில்லை என்று சொன்னால் குளிப்பு கடமை இல்லை அப்படிங்கிறது தான் துவக்கத்தில் இருந்தது. பிறகு என்ன செஞ்சிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை வந்து மாற்றிடுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னு கேட்டால் 291வது ஹதீஸில் இருக்கிறது, இதா ஜலச பாயின ஷோபிகள் அர்பாய் சும்மா ஜஹதஹா ஃபக்கத் வஜபல் குஸ்லு. அப்போ ஒருவன் வந்து மனைவியோடு வந்து என்ன செஞ்சான்னு சொன்னால் அந்த தாம்பத்தியத்துக்கு முயற்சி செய்கிறான், முயற்சி செய்து விட்டான் என்று சொன்னாலேயே ஃபக்கத் வஜபல் குஸ்லு, குளிப்பு கடமையாகிவிட்டது. தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலே குளிப்பு கடமை, விந்து வெளிப்படணுங்கிறது அவசியம் இல்லை என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. பின்னாடி எது பின்னாடி எது முன்னாடி என்பது அவங்களுக்கு தெரியலை. அதை கேட்டவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதையே சட்டமாக நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை சட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பிந்தி வந்த அறிஞர்கள் ரெண்டையும் அலசி ஆராய்ந்து பார்த்து என்னத்துக்கு வர்றாங்க, இது ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு சட்டம் பிறகு மாற்றப்பட்டுருச்சு என்று சொல்லி அது சரியில்லை, குளிப்பு கடமை என்பது தான் சரி என்று வர்றாங்க. இதை இந்த புகாரி என்ன செய்வார்னு கேட்டால், அதாவது இன்னும் சொல்லப்போனால் புகாரியில் 293 ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், அல் ஒசலு அஹவத்து, குளிக்கிறது தான் பேணுதலானது, வதாக்கல் ஆஹிரு, இதுதான் கடைசியானது. எது கடைசியானது, குளிக்க வேண்டியது இல்லை என்பது தான் கடைசியானது என்றும் அவர் சொல்லுகிறார். அவர் புரிஞ்சது எப்படி இருக்குது, குளிப்பு கடமை இல்லைங்கிறது தான் பேணுதல் குளிச்சிக்கலான்னு சொல்கிறார். அப்போ இந்த விஷயத்தில் எல்லா அறிஞர்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வெந்து வெளிப்படாவிட்டாலும் குளிக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அறிஞர்கள்லாம் இந்த ஹதீஸை ஏன் நிராகரிக்கிறீங்க, இந்த உஸ்மானுடைய ஃபத்வாவை எதுக்கு நிராகரிக்கிறீங்க, அதையும் அமுல்படுத்த மாட்டேங்கிறீங்க, எந்த சலபிகளும் அதன்படி என் ஃபத்வா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சஹாபி தானே சொன்னார், ரசூலுல்லாஹ் சொன்னது தானே சொன்னார். அப்போ இது வந்து துவக்கத்தில் இருந்தது அது மாறிவிடுச்சுன்று அப்படி முடிவுக்கு வரணும், அல்லது துவக்கது எது பிந்தினது எதுன்னு தெரியாவிட்டால் கூட பேணுதலான ஒரு முடிவுக்கு என்ன வரணும், குளிக்கிறது கடமைன்னு என்ன செய்யணும் வரணும். அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருவது தான் சரி என்று இன்றைக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து அந்த சஹாபாக்களுக்கு வந்து சில சட்டங்கள் வந்து மாறினது தெரியாமல் இருக்கும். அப்போ முந்தி உள்ள சட்டத்தையே அவர் சொல்லிக்கிட்டு வந்திருந்தான்னு வைங்க, நம்ம அவர் சொல்லியும் கேட்கலாம்னு இருக்குமே, ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். மாற்றப்பட்ட சட்டத்தை வந்து மார்க்கம்னு சொல்லி செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டு போயிடும். அதனால் அந்த சஹாபாக்கள் வந்து புரிந்து கொள்வதில் தப்பு செய்வாங்க. எது முந்தி எது பிந்திங்கிற அந்த தகவல் கிடைக்காமல் என்ன செய்வாங்க, பிழையாக சொல்வார்கள் என்பதை பார்க்குறோம். அதை விட எவ்வளோ பெரிய பிழைகள்லாம் அவங்கள்ட்ட வரும் என்று சொன்னால், இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறதற்கு திருமணம் பண்ணுறோம். திருமணம் பண்ணும் பொழுது இஹ்ராமுடைய நேரத்தில் வந்து இஹ்ராம் அணிந்து திருமணம் செய்யக்கூடாது.
இஹ்ராம் அணிந்து விட்டால், ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் அணிந்து விட்டால் அவங்க குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபடக்கூடாது. இஹ்ராம் அணிஞ்சிட்டு இஹ்ராமுடைய ஒரு பொண்ணை பார்த்து பேசி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அக்ரிமெண்ட்டாவது போடலாமான்னு அதுவும் போடக்கூடாது. திருமண உடன்படிக்கை இருக்கப்படுங்க. திருமணத்தை செய்கிறதுக்கு, திருமணம் செய்கிறது வேறு, அப்புறம் தாம்பத்தியம் ஈடுபடுறது வேறு. தாம்பத்தியம் தடை செய்யுது என்பது மாற்றுக்கிறது கிடையாது. என்ன, யார் வந்து ஹஜ்ஜு உம்ராவுக்குன்னு நியத்து பண்ணிட்டானோ அவனுக்கு என்ன இல்லை, ஒலா ரஃபத ஒலா ஃபுசூக ஒலா ஜிதால ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜில் வந்து இந்த மாதிரி இல்லற வாழ்க்கை என்பது கிடையாது என்ற காரணத்தினால அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. யார், ஹஜ்ஜுக்குன்னு நீங்கள் போயிட்டீங்க என்று சொன்னால், மனைவி கணவன் போனால் கூட அந்த ஹஜ்ஜுடைய இஹ்ராமுடைய கலைந்து விட்டு இருக்கும்போது தான் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இஹ்ராமோடு அந்த 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 ஹஜ்ஜு கிரியையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அல்லது உம்ராவுடைய காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வந்து எதுக்கு அனுமதி இல்லை, தாம்பத்தியத்துக்கு அனுமதி இல்லை. இது ஒரு தனி விஷயம். இது அல்ல பிரச்சனை. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், தாம்பத்தியம் இல்லாமல் கல்யாணம் பண்ணலாமா என்று கேட்டால், ஒரு சஹாபி கல்யாணம் பண்ணலாங்கிறாரு. ஒரு சஹாபி இல்லை, அநேக சஹாபாக்கள் வந்து கல்யாணம் பண்ண இயலாதுங்கிறாங்க. அது எதை வச்சு சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ இப்னு அப்பாஸ் இருக்காங்கல்ல, இது வந்து புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். புகாரியில் 1837 ஹதீஸ். இப்னு அப்பாஸுங்கிற அந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மைமூனாண்டு உங்களுக்கு சின்னம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்க. மைமூனான்றது யாருன்னு கேட்டால் இப்னு அப்பாஸுடைய அம்மாவுக்கு தங்கச்சி. அப்போ இப்னு அப்பாஸுடைய அம்மாவுடைய தங்கச்சின்னா சின்னம்மா, அதில் பெரியம்மாவாக இருக்கலாம். அப்போ இப்னு அப்பாஸுடைய சின்னம்மா பெரியம்மாவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மைமூனா. அந்த மைமூனா யார் என்று கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய இப்னு அப்பாஸுடைய தாயாருக்கு சகோதரி. தாயாருக்கு சகோதரின்னு தான் அப்படி சொல்லுவாங்க. சின்னம்மா பெரியம்மான்னு சொல்லு அரபியில் கிடையாது. தாயாரின் உடன்பிறப்புன்னு சொல்லுவாங்க. அது பெரியம்மாவையும் சொல்லுவாங்க, சின்னம்மாவையும் சொல்லுவாங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சுக்கிறோம் நம்ம. அவங்களுடைய பெரியம்மாவை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்க. இது எப்போ பண்ணாங்க தெரியுமா? இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னா அதை அறிவிக்கிறாரு. என்ன அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸவ்வஜ மைமூனத்தை, மைமூனாவை திருமணம் செய்தார்கள். வஹுவ முஹரிமுன், இஹ்ராம் அணிந்திருக்கும் போது தான் திருமணம் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் மைமூனாவை கல்யாணம் பண்ணாங்களே, கல்யாணம் பண்ணும்போது ரசூலுல்லாஹ் இஹ்ராம் அணிஞ்சிருந்தாங்க, ஹஜ்ஜுடைய கிரியையில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த கட்டத்தில் தான் மைமூனாவை மனம் பேசி என்ன செய்கிறாங்க, மனைவி ஆக்கி கொள்கிறார்கள் என்று யார் சொல்கிறா? இப்னு அப்பாஸ் சொல்கிறார். யாரை பற்றி சொல்கிறாரு? ரசூலுல்லாவும் அவங்களுக்கு நெருக்கமான ஆளாக போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தம்பி தானே, ரசூலுல்லாவுக்கு அண்ணன், ரசூலுல்லாவுக்கு ஒரு தம்பி. இப்னு அப்பாஸ்ன்னா அவரோட பாப்பா வந்து அப்பாஸ். அப்பாஸ் யார்? ரசூலுல்லாவுக்கு பெரிய தந்தை அல்ல சின்ன தந்தை. அப்போ அப்பாஸ் அவர்கள் ரசூலுல்லாவுக்கு பெரிய தந்தையும் சின்ன தந்தையும் இருக்கிறாரு. அவருடைய மகன் தான் இப்னு அப்பாஸுங்கிறவர், அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்போ ரசூலுல்லாவுடைய அவருக்கு வந்து இரத்த சம்பந்தமான உறவு இருக்கிறது. மைமூனா யார் என்று கேட்டால் அம்மாவுடைய சகோதரி. அந்த வகையில் இவருக்கு நெருக்கம். அப்போ மைமூனாவும் இரத்த சம்பந்தத்தில் வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்த சம்பந்தத்தில் வர்றாங்க. அந்த ரெண்டு பேருடைய ஒரு திருமணம் சம்பந்தமாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்ல. ஏதோ தூரந்துளையில் உள்ள ஒருத்தருக்கு வேண்டாம் தெரியாமல் இருக்கலாம். நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளுடைய விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்குமா? நம்ம குடும்பத்தை நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணது, நம்ம தம்பி கல்யாணம் பண்ணது, நம்ம அக்காவுக்கு நம்ம தங்கச்சிக்கு நின்று கல்யாணம் பண்ணுற விஷயங்கள் வந்து நம்ம அதில் ஒரு பார்ட்டியாக இருப்போம், இப்படின்னு தகவல் தெரிஞ்சிருப்போம். அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மைமூனாவை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணது எப்போ தான்? இஹ்ராமோடு தான் பண்ணாங்க. அதனால் இஹ்ராமோட கல்யாணம் பண்ணலாங்கிறார். இஹ்ராம் அணிந்தவர்கள் திருமணம் செய்யலாமான்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் கருத்து பிரகாரம் செய்யலாம். ஏன் செய்யலாங்கிறாரு? அவர் அப்படி தான் இந்த சம்பவத்தை வழங்கி வச்சிருக்கிறார். மைமூனாவை ரசூலுல்லாஹ் திருமணம் செஞ்சது இஹ்ராமோடு தான் திருமணம் செஞ்சாங்கன்னு விளங்கி வச்சுட்டார். ஆனால் இந்த இப்னு அப்பாஸை விட இதுக்கு சரியான கருத்து சொல்கிறதுக்கு தகுதி படைத்தவங்க யார்? யாரை கல்யாணம் பண்ணாங்களோ அந்த பெண்ணு மைமூனா தான் ரொம்ப தகுதி படைத்தவங்க. மைமூனா என்ன சொல்கிறாங்க இதை பற்றி? இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். என்ன செய்கிறாங்கன்னா, ஹத்தஸத்னி மைமூனா பின்துல் ஹாரிஸ், மைமூனா பின்துல் ஹாரிஸ் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸவ்வஜஹா,
அவளை தன்னை கல்யாணம் பண்ணினார்கள். ஓஹோ ஹலாலுன், அவங்க ஹலால். ஹலால் என்றால் இஹ்ராம் இல்லாமல் இருக்கிறது. இஹ்ராம்னா ஹராமில் இருந்து வர்றதுனால இஹ்ராம்பாங்க. இஹ்ராம் இல்லாட்டி அதை ஹலால்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளாம் ஹலாலில் இருக்கிறோம், நம்ம இஹ்ராமில் இல்லையில. அப்போ இஹ்ராம் இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க ஹலாலாக இருக்கிறாங்கன்னு. ஏன்னா இஹ்ராமுக்குண்டு உள்ள சட்டத்திட்டங்கள் இவருக்கு பொருந்தாது. கல்யாணம் பண்ணக்கூடியது, தாம்பத்தில் ஈடுபடுறதுலாம் ஹலாலாக இருக்கிறதுனால அதை ஹலால்ன்ற வார்த்தையை கொண்டு சொல்லுவாங்க. அப்போ தஸவ்வஜஹா, தன்னை ரசூலுல்லாஹ் கல்யாணம் செய்தார்கள். ஒஹுவ ஹலாலுன், ரசூலுல்லாஹ் இஹ்ராம் இல்லாமல் இருக்கும்போது. இஹ்ராமோட கல்யாணம் பண்ணலை. இஹ்ராம்லாம் முடிஞ்ச பிறகு இல்லை இஹ்ராமுக்கு முந்தி, ரெண்டில் ஒன்றா இருக்கலாம். ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அல்ல இஹ்ராமையெல்லாம் முடிச்சு விட்டு கல்யாணம் பண்ணி அந்த பயணத்தில் அந்த கல்யாணம் நடக்கிறது. அது எப்போ நடக்கிறது? இப்னு அப்பாஸ் சொல்லுகிறாரு, இஹ்ராமோட இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ணாங்கங்கிறார். சம்பந்தப்பட்ட மைமுனா சொல்கிறாங்க, என்னைய கல்யாணம் பண்ணது இஹ்ராமோட இல்லை, இஹ்ராம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணாங்க என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை இப்னு அப்பாஸ் ஏன் அப்படி அறிவித்தார்? அவர் தானே இந்த பிற உசூல் ரைசுல் முஃபஸ்ஸிரீன்கிறீங்க, தப்சீர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்கிறீங்க, தப்சீர் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைவருங்கிறீங்க, ஹிப்ரு ஹாதிஹில் உம்மாங்கிறீங்க, இந்த சமுதாயத்தின் மாமேதை என்றெல்லாம் சொல்லுகிறீங்க. அப்போ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அவருக்காக துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஃபக்கீஹு ஃபித்தீன், தீனில் அவரை ஞானமுள்ளவரை ஆக்கு என்றெல்லாம் துவா செஞ்சாங்கன்னெலாம் அந்த ஹதீஸையெல்லாம் கொண்டாந்து காட்டி இப்னு அப்பாஸ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் என்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், இப்னு அப்பாஸுடைய கருத்தை ஏற்றுக்கிறணும்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு எல்லாத்தையும் இந்த கரெக்டாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய விவரமான புத்தி கூர்மையான ஒரு ஆள் என்பது மாற்று கருத்து கிடையாது. யானைக்கு அடி சறுக்கும்ல, புத்தி கூர்மை உள்ள ஆளாக இருந்தாலும் அவர் குடும்பத்தில் நடந்த ஒரு திருமணத்தை தப்பாக சொல்கிறார். அந்த பிரயாணத்தில் அந்த கல்யாணம் நடந்ததுனால இஹ்ராமோட தான் நடந்திருக்கும்னு ஒரு விளங்கிக்கிட்டார். இஹ்ராமுக்கு ஒட்டி பின்னாடி நடந்திருக்கலாம், அல்ல இஹ்ராமை ஒட்டி முன்னாடி நடந்திருக்கலாம். அப்போ ஆறாவது நாள் இஹ்ராம் கட்டுறாங்கன்னு வைங்க, ஹஜ்ஜுடைய கிரியைக்காக வேண்டி 5வது நாள் கல்யாணம் பண்ணிட்டு கூட என்ன செஞ்சுருக்கலாம், அப்புறம் இஹ்ராம் கட்டியிருக்கலாம். அல்லது 13ஓட எல்லா கிரியும் முடிஞ்சிருச்சா, 13 இஹ்ராமையெல்லாம் கலைஞ்சிட்டு 14 கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு பிரயாணத்தில் அது நடந்ததுனால இப்னு அப்பாஸ் எப்படி புரிஞ்சுக்கிறார், அதை இஹ்ராமாக இருக்கும்போது தான் அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறார். ஆனால் சம்மந்தப்பட்டவங்க மைமுனா தான். இதில் இப்னு அப்பாஸுடைய மேதமை திறமையெல்லாம் பார்க்க முடியாது. யாரை கல்யாணம் பண்ணுறாங்களோ அந்த பெண்ணு சொல்வது தான் சரியான, இந்த விஷயத்தில் அறிவிப்பு சரியானதாக இருக்க முடியும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஓஹோ ஹலாலுன், ரசூலுல்லாஹ் இஹ்ராம் இல்லாமல் இருக்கும்போது தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. அப்போ இதில் என்ன விளங்குறோம், இப்போ சஹாபாக்கள் இதுதான் உண்மை, இதில் மாற்று கருத்து கிடையாது. இது முஸ்லீமில் வந்திருக்கு, அது புகாரில் வந்திருக்கு. புகாரில் வந்தாலே புகாரில் வந்திருக்கிற அந்த செய்தி பிழையானது. புகாரி பிழை செய்யலை, இப்னு அப்பாஸ் பிழையாக சொன்னதை இவர் பதிவு பண்ணியிருக்கிறார். பிழை யார்கிட்ட வந்திருக்குது, இப்னு அப்பாஸ் தான் வந்திருக்குது. அப்போ இப்போ இந்த ரெண்டில் நம்ம எதை ஏற்றுக்கிறோமோ, சரி அப்படியே வச்சுக்கிறோம். எதை நீங்கள் இல்லை மைமுனா கூட மறந்துருப்பாங்க, இப்னு அப்பாஸ் சொல்கிறதான் கரெக்டு அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் அப்பவும் இந்த வாதம் நிற்க தான் செய்யும் நம்ம வாதம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியராக இருந்தால் கூட அவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட பிழையாக சொல்வார்கள் வரும்ல. 2 சஹாபி தானங்க, அவர் பிழையாக விட்டுருக்கட்டும், இவங்க பிழையாக விட்டுருக்கட்டும், எது பிழையாக விட்டாலும் சஹாபாக்கள்கிட்ட சரியானதாகவும் சொல்வார்கள், பிழையானதையும் சொல்வார்கள்ங்கிற அந்த வாதம் நிற்கும்ல. அப்படிப்பட்டவங்களை பின்பற்றணும் நம்ம. அப்போ இந்த இடத்துல இப்போ கரெக்டான கருத்து மைமுனா சொல்கிறது தான் கரெக்டு. அவங்க தான் கூடுதல் அந்த தகவலை தெரிந்து கொள்வதற்கு கூடுதல் வாய்ப்பு பெற்றவர்கள் அவர்கள் தான். இப்னு அப்பாஸுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியான வாய்ப்பு தான். இருந்தாலும் நீங்கள் இப்னு அப்பாஸ் சொன்னது தான் கரெக்டு என்று நீங்கள் முடிவுக்கு வந்தால் கூட, இப்னு அப்பாஸ் சொன்னால் கரெக்டுன்னு சொல்லிட்டு போங்க, மைமுனா தெரியலை, தான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலேயே சஹாபாக்கள் பிழையாக சொல்கிறாங்களே அப்படின்னு வரும்ல. அல்ல இவங்க சொல்கிறது தான் கரெக்டு, அவர் சரியில்லைன்னு சொன்னீர்கள்னு சொன்னால் அவர் ஏன் அது பிள்ளையாக சொன்னார்? ஒரு தகவல் தானே, 2 கருத்துக்குள்ளதாக வரலாம், 2 நிற்குமா? கருத்துக்களில் 2 கருத்து வரலாம். இவர் வெள்ளிக்கிழமை பிறந்தார், சனிக்கிழமை பிறந்தாருன்னா 2 இருக்க முடியுமா? 2000 பிறந்தார், 2010 பிறந்தாருன்னா 2 உண்மையாக இருக்க முடியுமா? வரலாறு ஒன்று தானே இருக்க முடியும். இது சம்பவம் தானே. கல்யாணம்ங்கிறது ஒரு நிகழ்வு, ஒரு போதனை அறிவுரை சொன்னாங்கன்னு கேட்டால்
நேற்று ஒன்று சொன்னாங்க இன்றைக்கி ஒன்று மாற்றினாங்கன்னு சொல்லலாம். வரலாறை மாற்ற முடியுமா? நேற்று 1950 பிறந்தேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி 2000 பிறந்தேன்னு சொல்ல முடியுமா? வரலாறை மாற்ற முடியாது. சட்டங்களில் மாற்றலாம், அறிவுரைகளில் மாற்றலாம், முன்பின் உள்ளதுன்னு சொல்ல முடியும். வரலாறு மாற்ற முடியுமான்னா வரலாறுன்னு நடந்தபடி தான் சொல்லணும். அப்போ இதில் ரெண்டுக்கு இடமில்லையில், ரெண்டுக்கு இடமில்லாத ஒரு விஷயம், ரெண்டுக்கு இடம் இருந்தால் கூட ஏன் அப்படியும் வைத்துக்கொள்ளலாம் இப்படியும் வைத்துக்கொள்ளலாம்னு பேசலாம். வரலாறுல அப்படி பேச முடியாது. இது வரலாறு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் சம்பவத்தை சொல்லுது. அப்போ ஒரு சம்பவத்தை ஒன்று தான் நடந்திருக்க முடியும்னு சொல்லும் பொழுது இவர் ஏன் அப்படி சொன்னார், அவசரப்பட்டு ஏன் சொன்னார், அல்லது இந்த அம்மா எதுக்கு மறந்துட்டு இப்படி சொன்னாங்க, ரெண்டு ஒன்றா வச்சுக்கிட்டு போங்க. ரெண்டில் எதை சரின்னு வைத்து கொண்டாலும் என்னதான் ஒரு ரசூலுல்லாவோட ஒட்டி உறவாடிய மனைவியாக இருந்தால் கூட ஒன்று அவர்கள் பிழையாக சொல்லலாம். ரசூலுல்லாவுக்கு 2 வகையிலையும் சம்பந்தம் உள்ளவராக இருந்தால் கூட அவரும் பிழையாக சொல்லலாம். இதிலேருந்து என்ன 2 பிழையாக சொல்லலாம்னு வறுமையானால் நம்ம என்ன முடிவுக்கு வரணும்? அப்போ சஹாபாக்கள் பிழையாகவும் சொல்லக்கூடியவர்கள் தான். அப்போ பிழையாகவும் சரியாகவும் சொல்லக்கூடிய ஒருவருடைய சொல்ல நம்ம இப்படி ஏற்றுக்கிற முடியும்? பிழைக்கு அப்பாற்பட்டவன் ரப்புல் ஆலமீன் மட்டும்தானே, அல்லாஹ் மட்டும்தான் பிழைக்கு அப்பாற்பட்டவன். அப்போ பிழைக்கு அப்பாற்பட்ட ரப்புல் ஆலமீன் சொன்னதை கேட்கணுமே தவிர சரியாகவும் பிழையாகவும் பேசக்கூடியதை எப்படி ஏற்றுக்கிற முடியும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அடிபட்டுரும். அதுக்கப்புறம் இன்னொரு சட்டத்தை பாருங்கள். இது புகாரியில் வரக்கூடிய செய்தி 1925-26. இது என்ன சட்டம்னு கேட்டால், இப்போ நம்ம தொழுக போகிறதா குளிப்பு கடமையாச்சுன்னு வைங்க. ஆணுக்கோ பெண்ணுக்கோ குளிப்பு கடமையாயிடுச்சு. குளிக்காமல் தொழ முடியுமா? தொழ முடியாது. சுபஹ் தொழுகைக்கு முன்னாடி என்ன செய்யணும்? எப்போ கடமையாகுதோ லோகருக்கு முன்னாடி, ஆனால் லோகர் குளிச்சு தான் தொழணும். அப்போ அந்த குளிப்பு கடமையாகிவிட்டது என்று சொன்னால் அந்த தொழுகைக்கு தான் குளிப்பு கடமை. குளிப்புக்கிற ஒட்டுமொத்தமாக கடமை கிடையாது. குளிக்காமல் சாப்பிடலாம், குளிக்காமல் என்ன வேலை பண்ணாலும் செய்யலாம். தொழுகைக்கு தான் குளிக்கணும். குளிப்பு கடமையுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் தொழுகை நிறைவேற்றுவதற்கு குளிப்பு கடமை. அப்போ தொழுகை நிறைவேற்ற இது தெரிஞ்சு வச்சுருக்கிறோமா? சரி. குளிப்பு கடமையான ஒரு நேரத்தில் நோன்பு வைக்கலாமா? குளிப்பு கடமையான நேரத்தில் தொழக்கூடாது என்பது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். 2 கருத்து இல்லை. குளிப்பு கடமையான ஒரு நேரத்திலேயே அந்த குளிக்காமலேயே சஹருடைய கடைசி நேரம் வருதுல்ல, அந்த நேரம் வரைக்கும் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறார். குளித்து சுத்தமாகலை. அப்போ தான் நோன்பு கடமையாகுது. நோன்பு எப்போ கடமையாகும்? நீங்கள் 3 மணிக்கே சாப்பிட்டா கூட நோன்பு எப்போ இருந்து உங்களுக்கு கடமையாகும்? எப்போ ஃபஜ்ர் நேரம் வருகிறதோ அப்போ தான் உங்களுக்கு நோன்பு கடமையாகும். ஒரு 5:30 மணிக்கு ஃபஜ்ர் வருதுன்னு வைங்க, 5:29 வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம். 5:30 ஆனால் சாப்பிடக்கூடாது. ஒருத்தன் 5:29 வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ரெடியாக இருக்கிறான். 5:29 என்ன செய்கிறான்? நோன்பு முன்னாடியே அவன் நியத்து பண்ணாலும் சரி தான். 5:29 இருந்தால் அதுக்கு அர்த்தம் இவன் ராத்திரியே நோன்பு நியத்து பண்ணதுனால ராத்திரிக்கே சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் வராது. எப்போ இருந்து சாப்பிடக்கூடாது? சுபுலேருந்து சாப்பிடக்கூடாது. அப்போ ஒருத்தன் என்ன செய்கிறான்? இரவில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டு கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்துட்டு சஹர்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப குளிராக இருக்குது, கொஞ்சம் நேரம் சென்று குளிச்சிக்கிறோம், தொழுகைக்கு தான் ஒரு மணி நேரம் இருக்குதுல்ல அப்படி நினைத்து கொண்டு அந்த குளிப்பு கடமையான நிலையிலேயே என்ன செய்கிறாங்க? நாங்கள் நோன்பு என்று தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ சுபுகை அடையும் பொழுது என்னவாகிறாங்க? குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறாங்க. இப்படி ஒருத்தன் இருப்பானையானால் அது கூடுமா கூடாதா? தொழுகைக்கு கூடுமாண்டா எல்லோரும் கூடாதுன்றுவாங்க. குளிச்சுட்டு தான் தொழுது ஆகணுன்றுவாங்க. நோன்புக்கு கேட்டால் என்னென்னு கேட்டால் அபூ ஹுரைரா போன்ற சில சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது செல்லாது. நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் அந்த குளிப்பு கடமை நிறைவேற்றணும். எதுக்குள்ளே? 5:30 மணிக்கு சுபுகு வந்தால் 5:25க்குள்ளே நீங்கள் குளித்து கடமையாக்கி விட்டு சுத்தமான நிலையில் தான் நோன்புங்கிற நியத்து வைக்கணும். குளிப்பு சுபுகு வரைக்கும் நீங்கள் குளிப்பு கடமையானவராக இருக்கக்கூடாது. ஏன்னா சுபுக்கு முந்தைய நோன்பு வச்சிடணும்ல. நோன்புங்கிற நியத்து, நோன்புங்கிற முடிவு எப்போ எடுக்கணும்? சுபுக்கு 1 செகண்டுக்கு முன்னாடி எடுத்துடணும். அப்போ சுபுக்கு முன்னாடி நீங்கள் அந்த முடிவுக்கு வரும் பொழுது அந்த முடிவை எடுக்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? குளிப்பு கடமையை நிறைவேற்றிய நிலையில் இருக்க வேண்டும். குளிப்பு கடமை தலையின் மீது இருக்கக்கூடிய சுமந்துக்கிட்டு இருக்கிற நிலையில் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் நோன்பு வைக்கக்கூடாது என்று அபூ ஹுரைரா போன்ற சஹாபாக்கள் சொல்கிறாங்க. இதில் ஒரு சர்ச்சை வருது சஹாபாக்களுக்கு மத்தியில்.
ஆயிஷா நான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாவே எத்தனை தடவை என்ன செய்யிருக்கிறாங்க, தாம்பத்தியத்தில் ஈடுபடுவாங்க, அப்படி நோம்பாளியாக இருப்பாங்க. நோம்பாளியாக இருக்கும் நிலையில் தான் சுபுகு நேரத்தை அடைவார்கள். அப்புறம் தொழுகைக்காண்டி தான் போய் குளிப்பார்கள். இப்போ 5:30 மணிக்கு சுபுகு வருதுன்னா 5:29க்கெலாம் குளிப்பு கடமையாக தான் இருப்பாங்க. ஒரு 6 மணி வாக்கில் எப்போ சுபுகு தொழுகை போகிறாங்களோ அதுக்கு முன்னாடி அவங்க குளிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. இப்போ அந்த சம்பவத்தை நீங்கள் பாருங்கள் எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது அபூபக்கர் இப்னு அப்துர் ரஹ்மான், அபூபக்கர் இப்னு அப்துர் ரஹ்மான்கிறவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், குன்து அன நானும், நான் அந்த அபூபக்கர், ஓ அபி என் தகப்பனாரும், என் தகப்பனாருங்கிறது யார், அப்துர் ரஹ்மான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அபூபக்கர் பின் அப்துர் ரஹ்மான் என்பவர், அப்துர் ரஹ்மானுடைய மகன் அபூபக்கர் என்பவர் சொல்கிறாரு, குன்து அன ஓ அபி, நானும் என் தந்தையும், ஹீன தகல்னா அல ஆயிஷத்தை ஓ உம்மி சலமத்தை, ஆயிஷாவிடமும் உம்மு சலமாவிடமும் நாங்கள் சென்றபோது, நானும் எங்கள் வாப்பாவும் யார்கிட்ட போகிறோம், ஆயிஷா நாயை சந்திக்க போகிறோம். ஆயிஷா நாயை மட்டும் சந்திக்கலை, உம்மு சலமாவும் சேர்ந்துருக்குறாங்க. 2 பேருமே ரசூலுல்லாவுடைய மனைவி தான். அப்போ 2 பேரையும் பார்ப்பதற்கு நாங்கள் போகணும். 2 பேரும் ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதுக்கு வேறு ஒரு அறிவிப்பாளர் ரூட்டை கொடுக்குறாரு. இது இப்போ புகாரி ஹதீஸில் விளைவிக்கிறோம். அதுக்கப்புறம் டாபிக் வருவோம். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆமாம், அதாவது ஆயிஷா உம்மு சலமா 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுத்ரிகுஹுல் ஃபஜ்ரு வஹுவ ஜுனுபுன் மின் அஹ்லிஹி, ரசூலுல்லாஹ் வந்து சுபுகு நேரத்தை அடைவார்கள். எப்போ அடைவார்கள், வஹுவ ஜுனுபுன், ஜுனுபுனா குளிப்பு கடமைன்னு அர்த்தம். ஜுன்பாலிமாங்கல்ல, ஒருத்தன் வந்து தாம்பத்தில் ஈடுபட்டு குளிக்காமல் இருந்தான்னு கேட்டால் அவனுக்கு பேர் என்னது, ஜுனுபு. வஹுவ ஜுனுபுன், அவன் ஜுனுபாலியாக இருக்கும் நிலையில் ரசூலுல்லாஹ் வந்து சுபுகு நேரத்தை அடைவார்கள். மின் அஹ்லிஹி, அந்த குடும்பத்தார்கிட்ட ஈடுபட்டு, ஜுனுபு 2 வகையாக ஏற்படும். தூக்கத்தில் ஸ்கலிதமாகி கூட குளிப்பு கடமையாயிரும், தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு குளிப்பு கடமையாகும். அதுக்கான விவரம் சொல்கிறார். வஹுவ ஜுனுபுன் மின் அஹ்லிஹி, அவங்க குடும்பத்தார் மூலமாக ஏற்பட்ட குளிப்பு கடமையாக இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஃபஜ்ர் நேரத்தை அடைந்து சும்மா யகத்தசிலு, பிறகு குளிப்பார்கள். ஃபஜ்ர் நேரம் வந்த பிறகு போய் குளிப்பார்கள். எந்த நேரத்தில் நோன்பு வைக்கணுமோ அந்த நேரத்தில் போய் குளிப்பார்கள். ஓ யசோமோ, நோன்புன்னு இருப்பார்கள் அப்படின்னு யார் சொல்கிறா, ஆயிஷா நாயகியும் உம்மு சலமாவும் என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. இதை சொன்னவுடனே மருவான்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மருவான் தான் அங்கே அப்போ உள்ள ஆட்சியாளராக இருக்கிறார். அவர்கிட்ட இந்த நியூஸை சொல்கிறாங்க மருவான்கிட்ட போய், அதாவது குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில் நோன்பு வைக்கலாம், உம்மு சலமா எங்களுக்கு சொன்னாங்க, ஆயிஷா எங்களுக்கு சொன்னாங்க என்று அந்த ஒரு சஹாபி சொல்கிறார். அப்போ மருவான் சொல்கிறாரு, அப்துர் ரஹ்மான் பின் ஹாரிஸ், அப்துர் ரஹ்மான்கிட்ட போய் சொல்கிறாரு, உக்குசிமு பில்லாஹி, நீங்கள் வந்து அல்லாஹ் மேலே நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். உக்குசிம் என்றால் நான் சத்தியம் செய்கிறேன், பில்லாஹி அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சு சொல்கிறேன், இல்லை துகர்ரி அன்ன பிஹா அபா ஹுரைரா, அபு ஹுரைராவுக்கு நீங்கள் இதை பற்றி நீங்கள் எச்சரிக்க வேண்டும். அபு ஹுரைரா வந்து வேறு மாதிரி ஃபத்துவா கொடுத்துட்ருக்கிறாரு. நீங்கள் வந்து உம்மு சலமாட்டையும் ஆயிஷா நாயிட்டையும் போய் ஒரு ஃபத்துவா வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. அவங்க தான் இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. அபு ஹுரைராவை விட இந்த தாம்பத்திய விஷயங்கள் மனைவிமாருக்கு தான் நல்லா தெரியும். அவருக்கு இந்த சம்பவம் சரியாக தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரு, குளிப்புக்கு நோன்பு நேரத்தில் சுபுவுக்கு முன்னாடி குளித்து விட வேண்டும் அப்படிங்கிறார். ஆனால் ஆயிஷா நாயகி உம்மு சலமா என்ன சொல்கிறாங்க, அப்படி தேவையில்லை. ஏன் தேவையில்லை என்று கேட்டால், சுபுகு நேரத்தை அடையும் போது குளிக்காமல் அடைவார்கள், சுபுகு நேரம் வந்த பிறகு போய் குளிப்பார்கள். அப்போ நோன்புக்கும் குளிப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்களா. இந்த செய்தியை மர்வான்கிற ஆட்சி தலைவர்கிட்ட இந்த அப்துர் ரஹ்மான்கிற ஒரு ஹாரிஸ், அப்துர் ரஹ்மான் பின் ஹாரிஸுங்கிறவர் போய் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் சத்தியம் பண்ணி உன்ட்ட கேட்டுக்கிறேன்ப்பா, இல்லை துகர்ரி அன்னபிஹா அபா ஹுரைரத்தை, நீ இதை பற்றி அபு ஹுரைராவுக்கு என்ன செய்யணும், அவரை கொஞ்சம் தட்டி வைக்கணும், அவரை கொஞ்சம் எச்சரிக்கை செய்யணும் என்று அவர் சொல்கிறார். ஏன்னு கேட்டால், மருவான் யௌமஇதின் அலல் மதீனா, மருவான் அன்றைய தினத்தில் மதீனாவின் ஆட்சியாளராக இருந்தார், மதீனாவுடைய நிர்வாகியாக இருந்து மதீனாவில் இருந்தார். அப்போ இதை நம்ம எப்படி போய் அபு ஹுரைராட்ட போய் பேசுகிறதுன்னு சொல்லி இவங்க அதிருப்தி அடைகிறாங்க. இது எப்படி சொல்கிறதுங்க.
திடீர்னு என்ன ஆகுதுன்ற ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் துல் ஹுலைஃபாங்கிற ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது நினைக்கிறேன், துல் ஹுலைஃபாங்கிற இடத்துல நாங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. அப்போ வந்து அபூ ஹுரைராவும் அங்கே இருந்தார். அபூ ஹுரைராவுக்கு அங்கே ஒரு நிலப்பரப்பு, ஒரு விவசாய நிலம் இருந்துச்சு. அதனால் என்ன செய்ய எல்லாத்தையும் சந்தித்தாங்க, தற்செயலாக சந்தித்தாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்கிட்ட மர்வான் வந்து அப்படின்னு அபூ ஹுரைரா ஒரு பெரிய சஹாபி, அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் செஞ்சது பிழைன்னு சொல்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இந்தாங்க நாங்கள் ஒரு செய்தி சொல்ல போகிறோம், எங்கள் மேலே நீங்கள் வருத்தப்படக்கூடாது, இதை நாங்களாக சொல்லலை, மர்வான் எங்கள்கிட்ட சத்தியம் வாங்கிவிட்டார், உங்களுக்கு இந்த தப்பை வந்து இடித்துரைக்கணும்னு சொல்லிவிட்டார், அதுக்காகத்தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிஷா நாயகி உம்மு சலமாவுடைய சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்னு அபூ ஹுரைரா, இதை வந்து நான் சொல்லலப்பா, கதாலிக்க ஹத்தசனி அல் ஃபதுல் இப்னு அப்பாஸ், எனக்கு ஃபதுல் இப்னு அப்பாஸ் தான் இப்படி சொன்னார் இந்த செய்தியை, அதாவது குளிப்பு கடமையாக்கு நிலையில் நோம்பாளியாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு செய்தியை எனக்கு சொன்னது யார்? ஃபதுல் இப்னு அப்பாஸ். அவர் இப்னு அப்பாஸ்னு சொல்கிறவங்கள அவருடைய தம்பி. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுக்கும் தம்பி. அப்போ ஃபதுல் இப்னு அப்பாஸ் தான் இதை சொன்னாருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார், ஒஹுன்ன ஆலமு, ஆனால் அவர்கள் தான் நன்கு அறிந்தவர்கள். ஒஹுன்னது அந்த பெண்கள், ஆயிஷா உம்மு சலமா, அது ரசூலுடைய மனைவிமார்கள். ஒஹுன்ன ஆலமு, அந்த பெண்கள் தான் இதை பற்றி நன்கு அறிந்தவர்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரொம்ப அறிஞ்சவர் கிடையாது, அவர் சொல்ல நம்பி தான் நான் சொல்லிவிட்டேன், அவர் எனக்கு பிள்ளையாக சொல்லியிருக்கிறாரு, ஆனால் அவங்க மனைவிமார் சொன்னதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கிடுறாரு. அப்போ இதில் என்ன விளங்குது என்று கேட்டால், ஃபதுல் இப்னு அப்பாஸுங்கிற ஒரு சஹாபி ரசூலுல்லாவுக்கு நெருக்கமான சஹாபி, ரசூலுல்லாவுடைய குடும்பத்துக்குள்ளே ஒன்றா இருக்கிற ஒரு சஹாபி, ரசூலுல்லாவுடைய தம்பி, இப்னு அப்பாஸுக்கு கீழே உள்ள தம்பி. அப்படியான ஒருத்தராக இருக்கும் பொழுது ரசூலுல்லா வந்து குளிப்பு கடமையான நிலையில் குளிச்சுட்டு தான் நோன்பு வைப்பாங்கன்னு அவர் சொல்கிறார். அதை பார்த்து விளங்கி தான் சொல்ல முடியும், அப்படி சொல்லிட்டார் அவர். ஆனால் மனைவிமார்கள் என்ன சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, ரசூலுல்லா வந்து சுபுகு நேரம் வரும்போது நோம்பாளியாக இருப்பாங்க, அப்புறம் தான் போய் குளிப்பாங்க, சும்மா யகத்தை சொல்லி பிந்தி தான் குளிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதில் ஃபதுல் இப்னு அப்பாஸ் சொல்கிற நம்பி அபூ ஹுரைரா வரை ஃபத்வா கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மனைவிமார்கள் வந்து கரெக்டாக விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்களை வந்து அபூ ஹுரைரா போன்ற அதிக ஹதீஸ்களை அறிவித்த ஒரு சஹாபி, ரசூலுல்லாவுக்கு நெருங்கிய உறவு கொண்ட ஃபதுல் இப்னு அப்பாஸ் போன்றவர்கள் எல்லாம் இந்த சட்டத்தை அறியாமல் இருந்திருக்காங்களா இல்லையா? சொன்னோன்னு வாபஸ் வாங்கிட்டார்ல அவர். எனக்கு சொன்னது ஃபதுல் இப்னு அப்பாஸ் தான் சொன்னார். ரெண்டு அறிவிப்பை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அவங்கள தான் நம்ம இதில் ஏற்றுக்கிறோன்னு. இந்த விஷயம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம், இது மனைவிமாருக்கு தான் ரொம்ப தகுதி இருக்குது என்று சொல்லி ஒஹுன்ன ஆலமும், அவங்க தான் ரொம்ப நன்கு அறிந்தவர்கள்ன்ற ஒரு பதிலோடு அவர் முடிச்சிடுறார். அப்போ இதில் என்ன விளங்குறோம் என்று கேட்டால், ஒரு முக்கியமான ஒரு சட்டம் கூட, அதாவது நோன்பு வைப்பதற்கு குளிப்பு கடமை குளித்து விட்டு தான் வைக்க வேண்டுமாங்கிற ஒரு சட்டம், குளிச்சுட்டு தான் நோன்பு வைக்கணுங்கிறாங்க ஃபதுல் இப்னு அப்பாஸ். அவர் சொல்கிற நம்பி அபூ ஹுரைராவும் சொல்கிறாரு. ஆனால் சட்டம் மாற்றி போட்ட சொன்னோன்னு என்ன செய்கிறார், விளங்கி திருத்தி கொள்கிறார். அப்போ இந்த மாதிரி தவறான தகவல் விளங்கின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்கள்ல. இந்த சம்பவத்தை வந்து ஆயிஷா நாயகி கேட்ட சம்பவத்தை அவங்க கேட்டுவிட்டு அபூ ஹுரைராட்ட சொல்லாமல் இருந்தாங்கன்னு வைங்க, அவர் காலமெல்லாம் என்ன ஃபத்வா கொடுப்பாரு? தான் கொடுப்பாரு, குளிச்சா அவனுக்கு கண்டிப்பாக குளிக்கணும், ஏன் குளிக்கணும், எனக்கு ஃபதுல் இப்னு அப்பாஸ் சொன்னார் அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ வஹி மட்டும்தான் பாதுகாப்பு, சஹாபாக்களோட அந்தஸ்து கௌரவம் அதெல்லாம் தனி விஷயம். அவர்களுடைய சிந்தனை முடிவு கருத்துக்களில் பிழை வருமா வராதா? பிழை வந்து பேசுகிறதுலாம் பிழைன்னு அர்த்தம் கிடையாது, பிழையும் சரியானதும் கலந்து வருமா இல்லையா? அப்படியானவர்கள் எப்படி பின்பற்றுவது? பேசுகிறதெல்லாம் சரியாக இருந்தால் தான் பின்பற்ற முடியும். 100க்கு 2 தப்பு விடுவார்னு வச்சுக்கிட்டா கூட பின்பற்ற முடியாதுங்க. அந்த 2ல் நீங்கள் இந்த ஃபத்வா அந்த 2ல் இருக்கலாம், அந்த ஃபத்வா 2ல் இருக்கலாம், எதை சொன்னாலும் அந்த 2ல் அடங்கியிருக்கும்ல, வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் இது ஏன் தேவையில்லை ரிஸ்க் எடுக்கணும்? சந்தேகத்துக்கு இடமானதை பின்பற்றி எதுக்காண்டி நம்ம வந்துக்கிட்டு ஒரு அறியாமையில் விழணும் என்று சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த வாதத்தை வைக்க மாட்டார்கள். இது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் சஹாபாக்கள் எவ்வளோ பாரதமான விஷயங்கள்ல எல்லாம் அவங்க வந்து இதெல்லாம் நீங்கள் சஹாபாக்களை குறைச்சி காட்டுறதுக்கு சொன்ன விளங்கிடக்கூடாது. அவங்களோட அந்த சில நம்ம சொல்லிட்டோம், அவங்களுடைய தியாகத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. பின்பற்றுதல்னு வரும் பொழுது அல்லாஹ் ரசூலுடைய இடத்துல கொண்டு அவங்கள வச்சிடக்கூடாங்கிறது தான். இது கூட சஹாபாக்களை குறைக்கிறதுக்கு சொல்லலை, அல்லாஹ் ரசூலை குறைச்சிடக்கூடாங்கிறதுக்காக சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம்?
அல்லாஹ்வுடைய தகுதியை ரசூலுடைய தகுதியை குறைக்கக்கூடாது என்பதற்கு இதை சொல்கிறோமே தவிர எதுக்கு சொல்லலை? ஒரு சஹாபாக்களை மட்டப்படுத்துறதுக்கு சொல்லலை. நீங்கள் சஹாபாவை கொண்டே ரசூல்லா இடத்துல கூட வைக்க போகிறீங்க. ரசூல்லா சொல்வது மார்க்கமாகமோ சஹாபாக்கள் சொல்வது மார்க்கம்னு சொல்லி சமமாக வைக்கும் பொழுது தான் சமமாக்க முடியாதுன்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணி தான் இறக்குறோம். நம்மளை கம்பேர் பண்ணி இறக்கலை, நம்மளை கம்பேர் பண்ணி மேலே தான் இருக்கிறாங்க. இதை நீங்கள் விளங்கிக்கிறேன்னு மீதி உள்ள இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.